ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வீலாக் வீடியோ தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஊர்லேருந்து என்னோட அப்பா அம்மா அப்புறம் என்னோட சிஸ்டர்லாம் எல்லாரும் டெலிவரிக்காக வந்திருந்தாங்க. இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே வெளியவே போகல. ஸோ நாங்கள் வந்து ஒரு நயகரா ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நயகரா ஃபால்ஸ் போகிறதுக்கு கார் தேவைப்படும். காருக்கு வந்து எங்கள் கிட்ட இருக்கிற கார் வந்து 5 சீட்டர் கார். ஆனால் இப்போ பேபிக்காக நம்ம ஒரு கார் சீட்டும் கொடுக்கறதுனால பேபிக்குன்னு ஒரு தனி சீட்டு நம்ம கொடுத்தே ஆகணும். அதனால இந்த கார் எங்களுக்கு பத்தாது. அதனால நாங்கள் போயிட்டு இப்போ என்டர்பிரைஸ் போயிட்டு ஒரு 7 சீட்டர் கார் மாதிரி ரெண்டல் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்டர்பிரைஸ்க்கு போகிறோம். என்டர்பிரைஸ் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்க வெப்சைட்டில் எங்களுக்கு ஒரு 7 சீட்டர் கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற 2 7 சீட்டர் கார் எங்களுக்கு காமிச்சாங்க. அதில் வந்து இந்த இன்ஃபினிட்டி QX60 இந்த கார் தான் எங்களுக்கு வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க. நயகரா ஃபால்ஸ் கிட்ட நிறைய பிக்னிக் ஸ்பாட்ஸ் இருக்கும். அண்ட் அங்கே வந்து பிக்னிக் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, சாப்பாடு நம்மளே இங்கே செஞ்சு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டா அங்கே நயகரா ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால நாங்கள் அந்த என்டர்பிரைஸ் போயிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேயே பக்கத்தில் ஒரு டாலர் அம்மா இருந்துச்சு. அந்த டாலர் அம்மாவுக்கு போயிட்டு பேப்பர் பிளேட்ஸ், பேப்பர் கப்ஸு, ஸ்பூனு இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன பண்ண போகிறோம் லஞ்சுக்கு? லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு வந்து புளி சாதம், இந்த புளிக்காய்ச்சல் வச்சுட்டேன். ஓகே, இதை எடுத்து வச்சுட்டு புளி சாதம் கிளறிடுவேன். ஓகேம்மா. அப்புறம் தயிர் சாதம் கொஞ்சம். ஓகேம்மா. எனக்கும் அப்பாவுக்கும் தயிர் சாதம் வேணும். ஓகே, அதனால தயிர் சாதம். ஓகேம்மா. அதுக்கு ஊறுகாய் வச்சுக்குவேன். இதுக்கு வந்து பருப்பு துவையல், சிப்ஸு இதெல்லாம் வச்சுக்குவோம். ஓகேம்மா. இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேம்மா. இட்லி ஊற்றிட்டு கொஞ்சம் தக்காளி சட்னியை அரைச்சிடலாம். அரைச்சிட்டோம்னா அப்புறம் பிரெட்டு இன்னும் என்னென்ன ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓகேம்மா போகலாம். ஓகேம்மா, கிளம்ப வேண்டியதுதான். ஓகேம்மா, பாய். பைடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. தயிர் சாதத்துக்கு இஞ்சி கட் பண்ணிட்டு இருக்கிறேன். தயிர் சாதத்துக்கு இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு இஞ்சி கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, நாளைக்கு நாங்கள் இருக்க போகும்போது நயகராக்கு அதுக்கு புளி சாதம், தயிர் சாதம், இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னி. ஓகே, அதுதான் தயிர் சாதம் ரெடி பண்ணுறதுக்காக இஞ்சி கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, வெரி குட். நாங்கள் வந்து லண்டன் ஒன்டாரியோவில் இருக்கோம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து நயகரா ஃபால்ஸ் வந்து 3 or 3.5 hours ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, நாங்கள் ஒரு ஏர்லியாக ஒரு 5 o'clock மாதிரியே கிளம்பிட்டோம் அப்படின்னா நயகரா ஃபால்ஸ் ரீச் ஆகிற டைமில் ரொம்ப கூட்டம் இருக்காது, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எங்கள் கூட குழந்தையும் ட்ராவல் பண்ணுறதுனால நாங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணலை, கொஞ்சம் நிறுத்தி தான் நாங்கள் போனோம். ஏன்னா அவனை நாங்கள் வந்து கார் சீட்டில் ரொம்ப நேரம் வச்சிட்ருக்க முடியாது. அதனால அவனை நாங்கள் கொஞ்சம் அங்கங்கே நிறுத்தி அவனை கொஞ்சம் கார் சீட்லேருந்து எடுத்து அவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு போனோம். நாங்கள் வந்து நயகரா ஃபால்ஸுக்கு ஒரு 9:30க்கெலாம் ரீச் ஆகணும்னு பிளான் பண்ணி கிளம்புனோம். ஆனால் நாங்கள் நடுவில் நிறுத்தி போனதுனால நாங்கள் ரீச் ஆகும்போதே ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. பார்க்கிங்கும் எங்களுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நயகராவோட மெயின் ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய பார்க்கிங் லாட் இருக்குது. அங்கே தான் நாங்கள் பார்க் பண்ணோம். அண்ட் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி வந்தாலே நம்ம நயகராவோட மெயின் ஃபால்ஸுக்கு வந்துடலாம். ஹாய், எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் மெயின் ஃபால்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ்க்கு போனோம். இந்த அட்ராக்ஷனுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $24 per adult அண்டு பேபிக்கு வந்து ஃப்ரீ தான். இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் அந்த ஃபால்ஸை கொட்டுறதை வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் இந்த அட்ராக்ஷனில்.
நாங்கள் வந்து நயகரா ஃபால்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்லான்ட்டு ரொம்ப டயர்டாக கிங்ஸ் பிரிட்ஜ் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நயகரா ஃபால்ஸ் பக்கத்தில் 2 பிக்னிக் ஸ்பாட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஒன்று வந்து டஃப்ரின் ஐலாண்ட்ஸ், இன்னொன்று வந்து கிங்ஸ் பிரிட்ஜ் பார்க். எங்களுக்கு வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கிங்ஸ் பிரிட்ஜ் பார்க் பிடிச்சிருந்ததுனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸ்பூனில் சாப்பிடணுமா கையில் சாப்பிடணுமா? நான் கையில் தான் சாப்பிடுவேன். நானும் கையில் தான் சாப்பிட போகிறேன். இல்லை, நான் ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன். இப்படியே கழுவிக்கலாம்ல? நீங்கள் இங்கே கழுவிக்கலாம். இங்கே என்ன ஸ்பூன் வேணுமா? இந்தாங்க நீங்கள் வாங்க. எனக்கு ஸ்பூன் கொடுத்துருங்க. தயிர் சாதமும் இருக்குடா இங்கே. தயிர் சாதம் காலையில் லைட்டாக குடிச்சு பார்க்குறப்ப ஆரி இந்த மாதிரி இருக்கு. அப்பா ஆமாம், உங்களுக்கு வேணாமா? எனக்கு வேணா, அங்கே கூட இருக்கு, நான் எடுத்துக்கிறேன் வேணா. இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பச்சை பசேல்னு நிறைய கூஸ் எல்லாம் இருந்தது. அது நாங்கள் சாப்பிடும் போதெல்லாம் வேற அப்படியே பக்கத்தில் வந்துட்டு சாப்பாடு போடுவோமா அப்படின்னு ஏக்கமாக பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம எடுத்துகிட்டு வர சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக நாங்கள் பாவம் அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பூச்சிலாம் வேறு இருக்குது. அந்த பூச்சியோடு இவனை வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கார் சீட்டுக்குள்ளெல்லாம் அது பாட்டுக்கு உள்ளே போயிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் வருது. அது மட்டும் விட்டுட்டா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அங்கே கொஞ்சம் தண்ணிலாம் இருக்குது. அப்படியே போய் அங்கே போய் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு வாக் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சூப்பரான இடமா இருக்குது. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 4:30 மாதிரி கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நாங்கள் வந்து நயகரா போயிட்டு வர்றதுக்கே மணி கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சு. வந்தோடனே எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம். வர வழியில் வீடியோ எடுக்கிற நிலமையிலையும் யாருமே இல்லை. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து கார் வந்து ரெண்ட் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த காரை வந்து நம்ம இன்னைக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு எவ்வளோ டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்களோ அந்த அளவுக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இப்போ நாங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் என்டர்பிரைஸ்க்கும் வந்தாச்சு காரை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு. QX60, how was it for you? Yeah, that's Good? It was You liked it? That's great. Cool. I'm just gonna grab the miles and fuel. I'll be right back in with you. ஸோ அவ்வளோதான். இப்போ என்டர்பிரைஸ் போயிட்டு காரை ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. நாங்கள் இந்த கார் எடுத்துகிட்டு வந்ததுனால இப்போ எங்கள் கார் எங்ககிட்ட இல்லை. இப்போ ஊபர் புக் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்.